வெல்கம் பேக் டு ஃபேமிலி. அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சீக்கிரம் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இறங்கி போய்கிட்டு இருக்கோம். மணி பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 6 ஆகுதுங்க. 3:30 மணிக்கெலாம் நான் லாகின் பண்ணிட்டேன். இந்த ஏரியாவில் லாகின் பண்ணி ஆன்லைனில் இருந்தாலும் எவ்வளோ நேரம் இருந்தாலும் ஆர்டர் வராது. ரொம்ப 99.9% வராது. ஸோ படுத்துட்டு நல்லா பிகாஸ் நம்ம நேற்று காலையில் 5:30 மணிக்கு நம்ம டியூட்டி கிளம்புனவங்க. நம்ம நேற்று நைட்டு 11:30 மணிக்கு தான் நான் படுத்தேன். ஸோ அதனால் நல்ல தூக்கம் லாகின் பண்ணிவிட்டு வந்தேன். அப்புறம் மறுபடியும் தூங்கிட்டேன். இப்போ கூட அப்படியே நல்லா தள்ளாடுறேன். அந்த மாதிரி தூக்கங்க நல்லா. என்ன பண்ணுறதுன்னு தெரில. டியூட்டி அப்படி இருக்குது, கமிட்மெண்ட்ஸ் அவ்வளோ ஜாஸ்தி இருக்குது. அழுத்தி பிடிச்சி ஓட்டி எப்படியாவது இன்கம்மை ஜென்ரேட் பண்ணால் மட்டும்தான் பொழைக்க முடியும். வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி ஓடிட்டுருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். வாங்க, இப்போது வண்டி நம்மளுக்கு அங்கே கிட்டே நிற்கிது. ஒன்று ரோடை க்ராஸ் பண்ணுவோம். ஸோ பின்னாடி தெரியுற இந்த பிளாக் போர்டு இருக்குல்ல, அதுதான் நம்மளோட பில்டிங்கு. மைக்கு கையில் இருக்குது. ஸோ வண்டியில் உட்காந்து நிதானமாக செட் பண்ணிக்கிறேன். முதல்ல இந்த ஏரியாவிலேருந்து நவுருவோம். பிகாஸ் ஜிபிஎஸ் அப்டேட் பண்ணலன்னா கடுப்பாயிடுவான் கம்பெனிக்காரன். அது எப்படி நீ இன்னும் அப்டேட்டே பண்ணாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வார்னிங் கொடுப்போம். ஸோ இந்த பில்டிங் தான் நம்ம பில்டிங்கு. கருப்பு போர்டு இருக்குல்ல, நசீம் ஏரியா தான். சூரியன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. வாங்க இப்போ நம்ம போவோம். வண்டி இங்கே தான் நிற்கிது. லெட்ஸ் கோ ஜிஃபா. வண்டி கழுவணும். எல்லாம் காக்கா பீ பெயிண்ட் வச்சுருக்கு. பறக்கும்போது கூட ஆகாயத்திலே போட்டு போகுதுங்க. எனக்கு அதை தான் ஆச்சரியமாக இருக்குது. சரி ஜிஃபா, வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுக்கோங்க. வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம், வார்ம் அப் பண்ணுவோம், ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். போகிற உள்ள ஒரு டீ முட்டி இப்போது ஃபஸ்ட்டு வாங்கிக்கோ. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். டீ இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. டாப்பை பாருங்கள், இந்த பூனெல்லாம் ஏறி என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு. என்னத்தன்னு சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. பூனைங்களை நம்ம ஒன்றும் சொல்லவும் முடியாது. அவங்களுக்கு தெரியாது. பாவம், இவங்க இப்போ கழுவிட்டு வந்தாங்க போனாங்க, இது நம்ம அழுக்காக்குறோம், இதனால அவங்களுக்கு டேமேஜ் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதும் இல்லை. அதனால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் எடுத்து இப்போ நம்ம வெளியே வச்சுருவோம். இங்கே பாருங்கள், லாகின்ல தான் இருக்குது ஃபோனு. எவ்வளோ நேரமாக லாகின்ல இருக்கேன்னு நீங்களே பாருங்கள். 1 மணி நேரம் 59 மணி நிமிஷத்துக்கு அப்படியே நான் லாகின்லேயே இருந்திருக்கேன். எனிவே, ஆர்டர் வந்தோடனே கிளம்புவாங்க. இப்போ நம்ம ஜிஃபேம் சர்வேலே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு ஆர்டர் எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேக்கில் சிட்டி விட்டு அவுட்டரில் போட்டாங்க. ஆனால் 5 கிலோமீட்டர் தான் நம்ம இருக்கிறது. ஆல்ரெடி அவுட்ரா, அங்கேருந்து 5 கிலோமீட்டருங்கிறது இன்னும் அவுட்ரு ஆகிடும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கூடமே இப்போ நம்ம 14 இந்த ஒரு ஏரியா பக்கம் தான் நம்ம ரபுவா சைடு போயிட்டுருக்கோம். பிகாஸ் அந்த பக்கம் தான் கொஞ்சம் ஆர்டர் வர வாய்ப்புகள் இருக்குது. இந்தாண்ட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதுக்கப்புறம் ஃபுட்டு டைம் ஆகிடுச்சுன்னா வந்துடும். ஸோ இப்போ அங்கே காஃபி ஷாப்ஸ்லாம் நம்ம அங்கே ஓட்டி பழகிட்டோம் அப்படின்றதால அந்த ஏரியாவுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஏரியாவுக்கு போவோம். அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மணி வந்து பார்த்திங்கன்னா 7 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே அப்படியே காஃபி அது இதுன்னு ஆர்டர் ஒன்று வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே நம்ம வந்து எத்தனை கம்ப்ளீட் பண்ணுறோம் பார்ப்போம். ஸோ நேற்று நான் வந்து 20 கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து அண்ணன் போயிட்டு ஒரு 12 பண்ணிட்டு வந்தார். டோட்டல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 32 ஆர்டர்ஸ் ஓடி இருக்குது. ஒரு ஆர்டருக்கு 10 ரூபான்னு கணக்கு வச்சுட்டாலும் 320 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஓடி இருக்குது. நம்ம ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரன் பண்ணியிருக்கோம். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் காஸ்ட்லாம் இருக்குது, சாப்பாடு காஸ்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் கழிக்க போக என்னவோ அதுதான் பார்க்கணும். பட் அந்த 7,000 ரூபா 7,000 சில்லற எனக்கேவா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இன்னும் 12 ஆர்டர் அண்ணன் ஓடி இருக்குது. ஸோ 120 ரியால் அவருக்கு போயிடும். விச் நெருக்கி ஒரு 2,500-600 ரூபாய் கிட்ட அண்ணனுக்கு போயிடும். மீதி தான் நம்ம ஓட்டி இருக்கிறது. எனிவே, ஸோ இப்போ வந்து போகலாம். போய்ட்டு காஃபி ஷாப் எங்கே இருக்கோம், நியர்பை காஃபி ஷாப்பில் போய் வெயிட் பண்ணுவோம். ஆர்டர் வந்துச்சுன்னா டக்குன்னு போய் நம்ம அதை அடிச்சு தூக்கலாம். ஓகேவா? வாங்க ஜிக்கா. இந்த ஆண்டவன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்பு நமக்கு மட்டும்தான் விதவிதமாக தேடி வைப்பானோ என்னவோ தெரியல. ஓகே, தக்தீரில் என்ன இருக்கோ அதுபடி தான் நடக்கணும். வீட்டுக்கிட்டேருந்து கிளம்பி இந்த ஏரியாவுக்கு வந்தேன். கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தள்ளி. சரி, இங்கே நிறையா காஃபி ஷாப்ஸ் இருக்குது, ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த காஃபி ஷாப்பில் வந்து நின்னா இந்த காஃபி ஷாப்புக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. எடுத்துகிட்டு போ, உன் ரூம் எங்கே இருக்குது அங்கேயே போன்னு சொல்லிவிட்டு என் வீட்டுக்கிட்டே தள்ளி விட்டுட்டான் 14 கிலோமீட்டர். நான் இப்போது என்னான்னு நான் பேசுவேன், நீங்களே சொல்லுங்கள். வேறு வழி இல்லை. 2வது ஆர்டர் இது தான். உடனே அக்செப்ட் பண்ணாமல் விட்டாலும் பிரச்சனை. அதனால் இப்போ அக்செப்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் இப்போ நம்ம போகிற மாதிரி இருக்கும். கண்ணாடியை ஏற்றிட்டு மூடிக்கிட்டு கிளம்புவோம். வாங்க. ஓகே, எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. எடுத்துன்னு வந்துடலாம். வாங்க ஆர்டர். சொருவில் வந்து பார்த்திங்கன்னா 3வது ஆர்டர் இப்போ எடுத்தாச்சு. ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் சக்ஸஸ்ஃபுல்லாக உள் பக்கம் போயிட்டுருக்கு. இன்னும் 5.5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அழகாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் இங்கே ஒரு கேமரா வச்சுருக்கிறோம். என்னடா இது? எனிவே, ஸோ இப்போ நம்ம போய்ட்டு இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி எத்தனை ஆகுன்றது எனக்கு தெரியல. ஓட்டுறபடி ஓட்டிகிட்டு இருப்போம். ஏன்னா இன்றைக்கி ஒர்க்கு ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வரும். அதே சமயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சிக்னல் போட்டான். அதே சமயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டிராஃபிக்ஸும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மை தான்.
ஸோ இப்போ போவோம். எங்கே போகுது, எந்த ஏரியா பக்கம் போகுதுன்னு எனக்கு இது தெரியல. ஓகே, ரபுவா பக்கம் தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து அப்படியே லோக்கலில் வர்றதை நம்ம அப்படியே உருட்டிகிட்டு இருக்கலாம். ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் நம்ம 4வது டெலிவரி எடுத்திருக்கோம். ஸோ நல்லா பாருங்கள், ஒர்க்கு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ இந்த ரோடெலாம் எப்படி இருந்துச்சு லீவ் நாளில். ஸோ இப்போ வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் இன்னொரு 5 நாளைக்கு இப்படி தான் காணப்படும். மார்னிங் டைமில் எப்படி அடிச்சு பிடிச்சி ஓட்ட போகிறோன்னு தெரில. பட் ஓகே, மார்னிங் டிராஃபிக் கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு தோணுது. அந்த மதியம் வர டிராஃபிக் பாருங்கள், அப்பப்பப்பப்பா. ஏன் தரமா ஓகேன்னு சொல்கிறேன், பிகாஸ் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தூங்கி அப்போ தான் எஞ்சிருக்கோம். ஸோ ஆக்டிவாக இருப்போம். அதனால் டக்கு டக்குன்னு டிராஃபிக்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிடும். மதியம் டைமில் நம்ம டியூட்டி முடிகிற டைம் நமக்கும் அப்படியே அந்த அடிக்கிற தூக்கத்துக்கு இதுக்கு எங்கடா எப்படா அந்த டிராஃபிக்கு, சின்ன டிராஃபிக் வந்தால் கூட போய் சிடுன்னு ஆகிடும். என்னடா இப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி எனக்குன்னு இல்லை, பொதுவாக நம்ம ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்னடா இது இந்த டைமில் போய்ட்டு டிராஃபிக்கா அப்படின்ட்டு. ஒரு வழியாக டிராஃபிக் விட்டு வெளியே வந்தாச்சு. ஆர்டர் வேறு அபோட் டு டிலேன்னு சொல்லிட்டு மெசேஜை நொய்யின்னு கத்திக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இது இமீடியட்டாக போய்ட்டு நம்ம டெலிவரி பண்ணணும். எப்படியும் லேலே ஆகும் தான். அதை அப்படியே போய்ட்டு நம்ம அப்பீல் சென்டரில் போய் அப்பீல் பண்ணி merchant was taking to prepare merchant is doing long preparation time, taking long preparation time அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா அப்பீல் ஓகே ஆகிடும். அதனால் பிரச்சனை இல்லை. டிலேலாம் அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது. எதனா பொருளை மாற்றி கொடுத்துடக்கூடாது, இல்லைன்னா ஏதாவது ஆர்டர் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாத ஆப்பு வைப்பாங்க. ஸோ அந்த ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் நம்ம நல்லாவே சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படின்ற வந்து ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க எப்பயுமே. ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 7வது டெலிவரியை வந்து இப்போ நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம போகிறோம். பக்கத்தில் தான் வந்துச்சு. 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, 2.5 கிலோமீட்டர் ட்ராப் வந்திருக்கு. ஸோ இதை போய்ட்டு இப்போ நம்ம ட்ராப் பண்ணிவிடுவோம். ஏதோ ஐ திங்க் ஸோ இது வந்து ஒரு ஹையர் அஃபிஷியல் ஏரியான்னு நினைக்கிறேன், சாரி கவர்மெண்ட் அஃபிஷியல் ஏரியான்னு நினைக்கிறேன். இந்த பில்டிங்குள்ளே தான் இருக்குது. ஸோ பார்த்தா தெரியும். வாங்க இப்போ போவோம், போயிட்டு இந்த டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒரு டெலிவரியும் பண்ணி முடித்தா தான் மனசுக்குள்ளே ஒரு நிம்மதியும் இருக்குது. பிகாஸ் அந்த எண்ட் ஆஃப் தி மந்த்து நம்ம அந்த சேலரி கையில் எடுத்து பார்க்கும்போது அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமிச்சு விடணும்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை போய் கம்ப்ளீட் பண்ணுவோம். எண்ட் ஆஃப் தி அந்த 15ஆம் தேதி கையில் என்ன சம்பளம் வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஆனால் 45 நாள் கணக்கு. ஆனால் கொடுக்க போகிறது அவங்க 1 மந்த் சேலரி, 30 டேஸ்க்கான சேலரி தான் கொடுப்பாங்க. அதில் 3 நாள் நமக்கு லீவ் கொடுக்குறாங்க டெலிவரி கம்பெனியில். அண்டு 27 நாள் அவங்களுக்கு வேலிடாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கணும். வாட்ச் ஹவர்ஸ்லேருந்து இதை லாகின் ஹவர்ஸ்லேருந்து எடுத்து எல்லாமே கொடுத்துருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து கிளம்புதெல்லாம் கவர்மெண்ட் செக்டர் வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ ஐ திங்க் ஸோ 8வது ஆர்டர் வந்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எஸ், 9வது ஆர்டருக்கு வெயிட்டிங். மெயின் ஒலையா சிட்டிக்குள்ளேயே வந்துட்டு நல்லா சிகப்பாக செக்கேன்னு இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா, இடம் ஃபுல்லாக சிவப்பாக இருக்குது. ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன். இது கிங் ஃபைசல் ஹாஸ்பிட்டல் இது. ஸோ எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் எல்லாமே. இப்போ பெரிய இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியா. இது வந்து நான் எப்படி சொல்கிறது, 2014 வரும்போது அப்போ அந்த வீட்டுக்கு பொண்ணுக்கு நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணாங்க. ஸோ டெய்லி பேசிஸில் எனக்கு இங்கே வேலை இருக்கும். இங்கே அதுக்கப்புறம் பிரின்ஸ் சுல்தான் மெடிக்கல் சிட்டின்னு ஒன்று இருக்குது அங்கே. அதுக்கப்புறம் இன்னும் உள்ள தம்மாம் ரோட்டில் உள்ளே போகணும், அந்த கடைசியில் இருக்குது. ஸோ அங்கே இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹாஸ்பிட்டலுக்கும் ட்ரைனிங் மாறி போயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஐ திங்க் ஸோ டாக்டரா இல்லை மேபி நர்ஸான்லாம் தெரியல. ஆனால் எக்யூப்மெண்ட்லாம் ஸ்டெட்டஸ்கோப்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ எடுத்துகிட்டு போவாங்க பக்காவாக. ஸோ முடிச்சாச்சு. இப்போ வாங்க 9வது ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒலையாக்குள்ளேயே இன்றைக்கி கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி ஓட்டிட்டு அப்படியே நான் வந்து போகலாம். போயிட்டு அப்புறம் அண்ணன்ட்ட வண்டி ஒப்படைப்போம். அதுக்கப்புறம் அவர் ஓட்டுவார். இந்த மாதிரி டெலிவரியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஷேரிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஓட்டிக்க முடியும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இதில் ஷேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி இருக்குது அப்படின்னா தாராளமாக ஓட்டிக்கலாம். ஆனால் என்ன, சொந்த வண்டி இருந்தால் ஒரு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 30,000 35,000 சேர்த்து சம்பாதிக்கலாம். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஷேரிங்கில் ஓட்டும்போது அது கொஞ்சம் நமக்கு வந்து குறையும். ஏன்னா 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறோம். பெட்ரோலும் ஷேர் பண்ணிக்கலாம், வண்டியில் கூட எக்ஸ்பென்ஸும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சாப்பாடு காசு செப்பரேட்டாக தான் இருக்கும். யாராவது ஒருத்தங்க மட்டும் ஐடி போட்டு ஓட்டலாம். இப்போ அண்ணனுக்கு இன்னும் ஐடி கிடைக்கல. கேட்டால் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக போயிட்டுருக்குன்றதால அண்ணனுக்கு ஐடி கிடைக்கல. அதனால் வந்து இப்போது அதை ஒரு என்னுடைய ஐடி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு கிடைக்கிற வரைக்கும் இப்போ என்னது ஓட்டுவார். ஸோ இதுதான் சேலரி வரும்போது அவர் எத்தனை ஆர்டர் ஓட்டினாரோ அதுக்கு நான் 10 ரூபா கணக்கு பண்ணி கிட்ட கொடுத்துருவேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம கணக்கு படி போயிட்டுருக்கு. என்னடா மெயின் சிட்டிக்குள்ளே இருக்கேன், இன்னும் ஆர்டர் அடிக்காமல் இருக்குது. அடிக்காமல் எங்கே போய்ட போகுது? அடிக்கும் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம். எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியுதா? இது ஃபுல்லாமே ஹாஸ்பிட்டல் தான். இன்னொன்று ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரல. இடம் ஸ்பேஸ். ஆனால் சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் வந்துட்டோம் ஸ்பேஸ் நிறைய பாருங்கள். ஹுண்டாய் ஸ்டேரியா. ஸோ இது செம வண்டிங்க. இது ஹுண்டாய் ஸ்டேரியா. அப்பாடா இடத்த காலி பண்ணிட்டாங்க. வாங்க கொடுன்னு ஓடிவிடும். ஸோ இப்போ அழகாக இங்கே நம்ம ஓடி வந்தாச்சு. உள்ளே போவோம். அப்படியே ஹாஸ்பிட்டல் உள்ளேருந்தே அந்தாண்ட ரோட்டுக்கு போயிடுவோம். போயிட்டு அங்கேருந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. சுக் தைபான்னு சொல்லுவாங்க. சுக் தைபா நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன் ஹவுஸ் டிரைவராக இருக்கும்போது கூட. சுக் தைபான்றது அந்த ரோடு ஃபுல்லாமே ரெஸ்டாரண்ட்டு தான்.
ஸோ ஆர்டர் எங்கன்னா அங்கேருந்து வந்துச்சுன்னா பக்கத்தில் வந்துச்சுன்னா சுற்றுவோம். இந்த ஏரியாவில் ஆர்டர் வரும். பட் இந்த உலையா சிட்டிக்குள்ளே இருக்கிற இஷ்யூ என்னென்னா நமக்கு பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கிடைக்காது. ஸோ அதுதான் கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. அதர்வைஸ் ஒன்றும் அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் கிடையாது. பார்க்கிங் இஷ்யூ தான். பில்டிங்கில் வாங்க அங்கே தெரிதா, ஏன்னா இந்த ஏரியாவுக்கு அப்புறம் ஃபுல்லாமே உங்களுக்கு எல்லாம் கிட்ட பாருங்கள், எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் தான். இங்கே வா அங்கே வா 10வது மாடிக்கு வா 8வது மாடிக்கு வாம்பாங்க. அப்போ அந்த பார்க்கிங் அப்படி இப்படின்னு அவசரமாக நிப்பாட்டிட்டு ஓடணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ரியாத்து ஒலையாக்குள்ளே இப்போ வந்து பெரும்பாலான பகுதியில் இருக்கிற பார்க்கிங்கை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஆக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு இஷ்யூ. அதனாலேயே ரொம்ப பெரிய இது பாருங்கள். எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இன்னும் உள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான். சரி வாங்க ஜிஃபேம் போவோம். நம்ம அடுத்து என்ன ஆர்டர் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுவோம். 8 தான் முடிச்சிருக்கோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 10:40 11 ஆகிடுச்சிங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 10வது ஆர்டர் நம்ம இப்போ அக்செப்ட் பண்ணிட்டோம். சரியான வெறி ஏற்றினானுங்க தெரியுமா. எதுக்கு தான் இப்படி பண்ணானுங்கன்னு தெரியல. லூஸு கபோதிங்க. வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் ஆக்சுவலாக அது வந்து ஒரு காஃபி ஷாப்புங்க. ஓகேங்களா. அந்த காஃபி ஷாப் பேர் லைகர். வெளியே லைகர்லாம் எல்லா இடத்துலையும் பேட்சிங் ஓட்டியிருக்கான். கடை போர்டு வரைக்கும் லைகர்னு போட்டு வச்சுருக்கான். சரி ஓகே, அதோட அவனு மெயின் பிஸ்னஸ். எனக்கு ஆர்டர் வந்தது கோ டு சலாட் அப்படின்ற ஒரு கடை பேர். ஒரு சலாட், ஃப்ரூட் சாலாட், வெஜிடபிள் சாலட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சேலட் கடை. எனக்கு கோ டு சேலடுன்னு அதில் பேர் வருது. நான் சேலடுன்னு ஒரு போர்டு இருக்கும். இந்த பார்க்குறேன் தேடி அலைஞ்சி வேர்த்து விறுவிறுப்பானது தான் மிச்சம். ஆர்டர் டிலே ஆகிடுச்சி. ஆர்டர் ரெடியும் ஆகிடுச்சி. இங்கே பிக்கப் பண்ணு, ஏன் இன்னும் பிக்கப் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்க, இடத்துக்கு நீ வந்துட்டேன், ஏன் இன்னும் பிக்கப் பண்ணலன்னு இவன் அப்ளிகேஷன்லேருந்து என்னை போட்டு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அக்கௌண்ட் சஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன். பக்கத்தில் இருக்கு பாருன்னு ஒரு முட்டா பையன் சொன்னான். அவனுக்கு தெரியுது அந்த லைகர் காஃபி ஷாப்பில் தான் அது இருக்குன்னு. என்கிட்ட சிம்பிளாக சொல்லியிருக்கலாம், அந்த லைகர் காஃபி ஷாப் தான்ப்பா, அந்த பக்கத்தில் இருக்கிற லைகர் காஃபி ஷாப் தான் கோ டு சேலட்னு அந்த உள்ளே வச்சு அவங்க ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா சிம்பிளாக உள்ளே போயிருப்பேன்னா பக்கத்தில் இருக்கு போ அப்படின்ட்டான். மறுபடியும் அதே பேரை வச்சு தேடுறேன். இப்போது சேலடுக்கும் ஒரு காஃபி ஷாப்புக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அது உள்ளே போயிட்டு இது என்னப்பா நீ சாலட் விற்கிறியான்னு கேட்டால் டென்ஷன் ஆகிட மாட்டான். ஆனால் அதனாலே எனக்கு டவுட் வரல. இது லைகரு காஃபி ஷாப்பு, இதுக்குள்ளே எங்கே சேலட் இருக்க போகுது அப்படின்ட்டு இங்கேயும் சுற்றுறேன். அப்புறமா அந்த கடைக்காரன்ட்டே பக்கத்தில் கேட்டேன், பை எங்கேப்பா இருக்குது பக்கத்தில்? அடந்த லைகர் தான்ப்பா போப்பான்னு அப்போ சொல்கிறோம். அப்பயே எனக்கு சொல்லியிருக்கலாம்ல. கிட்டத்தட்ட ஒரு 10 நடை, வண்டியே நோ பார்க்கிங். ஏன்னா அந்த ஒலையாக்குள்ளே இதுதான் ஒரு பெரிய இஷ்யூவே. ஆர்டர்ஸ்லாம் நல்லா தான் கொடுப்பான், ஆனால் பதட்டத்திலே வச்சுருப்பான் நம்மளை. ஒரு பார்க்கிங் கிடைக்காது. திடீர்னு நிப்பாட்டிட்டு மேலே வா 10வது ஃப்ளோர் வா 8வது ஃப்ளோர் வான்னு சொல்லி கூப்பிட்றது. இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா வரும் இந்த ஒலையாக்குள்ளே ஓட்டும்போது. ஸோ ஒலையாவில் ஓட்டும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் உங்கள்கிட்ட. நோ பார்க்கிங் இஷ்யூஸ் நிறையா வரும். பார்க்கிங் கிடைக்காது, ஃபைன் அடிக்கடி அடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க கொஞ்சம். இன்னும் 2.2 கிலோமீட்டர் இருக்குது. கொஞ்சம் வேகமாக போய்ட்டு 10வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி 11:30 ஆகிடுச்சு. இன்னும் 10 ஆர்டர் நம்ம ஓட்ட வேண்டியிருக்கு நம்மளோட டார்கெட் முடிக்கிறதுக்கு. பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. வாங்க ஜெயிப்பேன். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பில்டிங்கில் தான் போய்ட்டு மேலே போய் கொடுத்துட்டு வரேன். 5வது பில்டிங்க்கு வாங்கிட்டாங்க. ஒரு பார்க்கிங் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறி ஆகிடுச்சு. 11வது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்தாச்சு ஜெயிப்பேன். ஸோ இப்போ இதை ஓடி போய்ட்டு இது பண்ணுவோம். 2 கிலோமீட்டர் ஆமாம், 2.6 கிலோமீட்டர். இப்போ ரெஸ்டாரண்ட்டு ஜதீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்பு. JAEEL. அது ஜதீலான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். ஜதீல் தான் நான் நினைக்கிறேன். டீன்னு படிக்க மாட்டாங்க, தீல் அப்படின்னு தான் படிப்பாங்க. அது இடத்துல எங்கேயும் இல்லை. இந்த முன்னாடி தெரியுதுல ஒலையா மால், இந்த இது அங்கே தான் கொண்டுட்டு வரணும். இப்போ இங்கே போயிட்டு நான் ரிட்டன் அங்கே தான் ஓடி வரணும். வாங்க இந்த ஒலையா மாலுக்குள்ளே இப்போ பார்க்கிங் இல்லாமல் அங்கே தடுமாறணும். இதுக்குள்ளே அது ஒன்று தான். ஆனால் ஆர்டர் பேக் டு பேக் பக்கமாக வரும். பக்கமே இருந்தாலும் சிக்னல்ஸ் எல்லாம் வந்து நிறைய டிராஃபிக் சிக்னல்ஸ் எல்லாம் இருக்கிறதால நம்ம நின்று போகிறோம். ஸோ அந்த டைமிங் மேனேஜ்மெண்ட் அப்படியே ஆகிடுது. ஆனால் ஆர்டர்ஸ் நிறையா வரும், அது ஒன்று இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் ரிஸ்க் எடுத்து ஓட்டிகிட்ருக்கேன். பார்க்கிங் இஷ்யூ தான். ஆனால் இதில் இப்போ என்ன தெரியுமா, நிறைய அப்பீல்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய டெலிவரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். அதெல்லாம் அப்பீல் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். டிலே ஆக இதான்ப்பா காரணம் அதான்ப்பா காரணம்னு சொல்லணும். அதுக்காக அவன் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பானா இல்லையான்னு தான் தெரியாது. ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எனிவேஸ் பார்க்கலாம். ஒன்று போய் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஆர்டர். வாங்க சொல்லி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்தாச்சு. என்னை விட்டால் நான் போயிடுவேன். இப்படி ஒட்டிக்கிட்டு பயந்து போகிறாப்புல. இங்கே பாருங்கள், மாலுக்கு வெளியே எங்கே நிப்பாட்டி இருக்கேன்னு தெரியுதா உங்களுக்கு? இப்படி பப்பரப்பானு நிப்பாட்டி வச்சுருக்கேன். இது ஒரு தான் இங்கே பயமே. பார்க்கிங் இஷ்யூ ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக இங்கே கருதப்படுகிறது. இப்போ வாங்க, ஷவர்மா ஹவுஸில் 2 ஆர்டர் ஒரே டைமில் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் இங்கே பின்னாடி இருக்கிற ஷவர்மா ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக மோசமான ஒன்று. அது ஐயோ, இவங்கிட்ட வந்து எப்படி தப்பிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. இப்போது என்னடா ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி பார்க்குறீங்களா? இன்றைக்கி அப்படி அந்த மாதிரி பண்ணுறான் சம்பவம் வச்சுக்கிட்டு நம்மளை. இப்போ இந்த ஷவர்மா ஹவுஸில் 2 ஆர்டர் கொடுத்துருக்கோம். கூட்டத்தை மட்டும் பாருங்கள். இப்போ போய் நான் காட்டுறேன். அல்டிமேட் லெவலில் இருப்பானுங்க. மெதுவாக உள்ளே போவோம். கிட்ட அது 2 ஆர்டர் வாங்கிட்டு 2 ஆர்டர் சைலண்ட்டாக கொண்டு போய் கொடுப்போம்.
ரெண்டும் பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. பட் என்ன பார்க்கிங் இஷ்யூஸ் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். பார்த்து 2 பேர்த்துக்கும் கொண்டு போயிட்டு நம்ம கொடுக்கணும். வாங்க இப்போ கிட்ட போவோம். எவ்வளோ நிமிஷம் எவ்வளோ நேரம் அப்படிலாம் காட்டுதுன்றதை உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன். இப்போதைக்கு இங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படியாவது வெளியேறி ஆக வேண்டும். லெட்ஸ் கோ. ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்டர் நமக்கு வந்துச்சு பாருங்கள். சுலைமான் அல் ஹபீப் ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ 2வது ஆர்டர் கொடுக்க போயிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஃபஸ்ட் ஆர்டரையும் அங்கே தாங்க கொடுக்க போயிட்டுருக்கேன். என்னத்தன்னு சொல்கிறதுட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. 2 ஹாஸ்பிட்டலு வேறு பிரான்ச்சில் தனித்தனியாக கொடுக்க போயிட்டுருக்கேன். சரி ஓகே, கஸ்டமருக்கு இங்கேருந்தே ஃபோன் அடிச்சுப்போம். மேட்டா காற்றுங்க, போ பயங்கரமான காற்று அடிக்குது. ஏன்னு தெரில, திடீர்னு தான் வருது. இவ்வளோ நேரமாக இல்லை காற்று. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேராக போக வேண்டும். அதுக்கு எதுக்கு அப்படி இப்படின்னு போய்கிட்டு நம்ம சைடில் போய் அதுக்கப்புறம் யூட்டன் அடிச்சிக்கலாமே. யூட்டன் அடித்து அப்புறம் நேராக கூட போயிடலாம். ஆமாம், நேராக போய்ட்டு இப்படி யூட்டன் அடிச்சுட்டு கூட ஸ்ட்ரைட்டாக ஓடிடலாம். அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ரியாத் கேலரிக்கு பக்கத்தில். ஸோ இப்போ 3 கிலோமீட்டர், இங்கேருந்து 6 கிலோமீட்டர் காட்டுது. 3 கிலோமீட்டர் போய் பிக்கப் பண்ணிவிட்டு ரியாத் கேலரி கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். ரியாத் கேலரி வேறு எங்கேயும் இல்லை, இந்த பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, அந்த பில்டிங் பக்கத்தில். அப்பா மர்சிடிஸ், நீங்கள் போனீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம போவோம். 12 13 முடித்தேன். 14வது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுக்க போய்ட்டுருக்கோம். ஜிஃபா லெட்ஸ் கோ. 20 கம்ப்ளீட் பண்ணிடணும். எப்படியாவது இந்த வாட்டி 2 லட்ச ரூபா எடுத்து உங்கள் கண்ணில் காமிச்சிடணும். ஒரு வாட்டியாவது சொன்ன சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணணும் ஜிஃபா. ஏதோ ஒரு தடங்கள்னால ஏதாவது ஒன்று ஆகிடுது. ஆனால் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். ஸ்ரீஃபேம் சொருவிலே வந்து பார்த்திங்கன்னா 19வது ஆர்டர் வந்து இப்போ சாரி 18வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு கிளம்புறோம். விச் இஸ் 6.5 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம போய் டெலிவரி பண்ணுவோம். 10 மினிட்ஸ்க்கான ரூட்டு காட்டுது. முரப்பா, என்னுடைய ஜோனே அசிசியா அண்ட் முரப்பான்ற அந்த ஒரு ஏரியா தான். அங்கே தான் எனக்கு இப்போ போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கேருந்து போவோம். உலையாக்குள்ளே ஒரு 8 ஆர்டர் 9 ஆர்டர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அழகாக உலையாக்குள்ளே சிட்டிக்குள்ளே அடித்தாச்சு. இப்போ சிட்டி விட்டு வெளியே தள்ளிட்டாப்பில் போதும். நம்மளுக்கான டைமும் முடிஞ்சிச்சு. அப்படியே சுற்றிக்கிட்டு அந்த வழியாக அப்படி ஓடிடலாம் வீட்டுக்கு. அதனால் இது ஒரு நல்ல ஆர்டர் தான். 18வது. ஸோ 19வது 20வது இன்னும் 2 ஆர்டர் அடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடலாம் ஜெய்ஃபேன். லெட்ஸ் கோ. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 18 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஷாலிமார் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாராவில் இருக்குது. இந்த பக்கம் நமக்கு ஆனியன் எலுமிச்சம். ஸோ ஆனியனை தூக்கி இங்கே வச்சுப்போம். எலுமிச்சை பற்றி இதை அப்படி புழிஞ்சிப்போம். இது வந்து மட்டன் ஆக்சுவலாக. ஸோ இந்த மட்டனை வந்து இதில் இப்படி புழிஞ்சு விட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வந்து சாம்பார் தால்னு நினைக்கிறேன். இது தாளிச்ச சோறு 20 ரியால் இது வந்து. ஸோ இது ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட. ட்ரை பண்ணாலும் சரி ஏதோ ஒன்று சரி, பசி பயங்கரமாக இருக்குது. அதனால் சாப்பிட்டு அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் ஜெய்ஃபேன். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா பக்காவாக 18 ஆர்டர் தான் இன்றைக்கி நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்த அண்ணன் வேறு வெயிட் பண்ணுறாரு, அவரும் ஓட்டணும். ப்ளஸ் நானுமே கொஞ்சம் ஓட்டலை, வெளியே வந்துட்டேன். அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம், ஆமாம் அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். ஏன்னா இந்த வாட்டி மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா 2 நாள் நம்மளது இன்வேலிட் டேயில் போயிடுச்சு. அதனால் அவ்வளோவா நம்மளால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியல. பட் அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். ஏன்னு சொல்லுங்கள், பிகாஸ் அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 15 to 15 அந்த சேலரி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதாவது 1 மந்த்லேயே கிடைக்கும், மாதம் கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டு மாதங்கிறதால மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 45 நாள் அப்படிங்கிறதால கொஞ்சம் இதாகிடுச்சு. நடுவில் கொஞ்சம் சுதப்பல், ரூம் மாற்றுறது இது அதுன்னு சொல்லி ரொம்ப இதாகிடுச்சு. அடுத்த மாதத்துலேருந்து நம்ம டார்கெட் அதிகம் பண்ணணும். பிகாஸ் ஈவன் தோ ஆமாம் அடுத்த மாதம் டார்கெட் அதிகம் பண்ணணும். இந்த மாதமும் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் அதிகம் பண்ண தான் ட்ரை பண்ணணும். இது வரைக்கும் 366 ஆர்டர் ஓட்டியாச்சு. இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 20. ஸோ 366 ஆர்டர் ஓட்டியாச்சு. இன்றைக்கி ஒரு 18. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டார்கெட் அதிகபட்சம் நம்ம அச்சீவ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று நம்ம எடுப்போம் கையில். ஸோ கம்பெனிலேருந்து ஃபோன் வந்துச்சு, நீ வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனா உனக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணி நாங்களே கொடுப்போம், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஐடி வாங்கணும்னா ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். ஸோ பார்க்கலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது போவோம், போயிட்டு ரூமுக்கு கிளம்புறோம். நம்ம மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இன்றைக்கி எவ்வளோ ஓட்ட முடியுமோ ஓட்டியாச்சு. ஸோ இதுதான் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இன்னும் நம்மளோட ரூம் வந்து பார்த்திங்கன்னா 2.2 கிலோமீட்டர் இருக்குது. அவுட்டரில் தான் இருக்கும். அப்படின்றதால நம்ம ஏரியா வந்து நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் இந்த டைமில் இப்போ சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ் இருக்கும். பட் நம்ம ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் விட்டு வச்சுருக்காங்க. எனிவே, ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிரைவர் ரிலேட்டடாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் எடுத்து ஷார்ட்ஸ்லையாவது போடுறேன். ஓகேவா? ஓகே ஜிஃபேன், வாங்க போகலாம்.